வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் சம்மில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். த ஆவரேஜ் மார்க்ஸ் அப்டைன்ட் பை 250 students of a class in an exam for 45 and average marks obtained by girls in the class is 39 and the average marks obtained by the boys in the class is 49. Then find the number of boys in the class. ஓகேவா? சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுடைய ரேஷியோ பிரிச்சிருக்காங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 250, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 250 இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க 45. பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ சொன்னால் 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ கேர்ள்ஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 39. கேர்ள்ஸ் மட்டும் இங்கே 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் மட்டும் இங்கே 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாய்ஸ் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 49. சரி, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேர்ள்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது பாய்ஸ். இந்த ரேஷியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே இது 45 ஸ்கோருங்கிறது பாய்ஸு கேர்ள்ஸு ரெண்டும் மிக்சர், அலிகேஷன் மிக்சரில் தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் மிடில் போட்டிருக்கோம், 45 மிடில் போட்டிருக்கோம். சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸுக்கும் இந்த மிக்சருக்கும் ரேஷியோ டிஃபரன்ஸ் ஒன்லி ஃபார் நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்லி ஃபார் டிஃபரன்ஸ் தான் அந்த ரேஷியோ எடுக்க போகிறோம். ஸோ 49க்கும் 45க்கும் ஒரு டிஃபரன்ஸ் அளவு 4. டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ 4 தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால 4 தான் அந்த ரேஷியோ. அண்ட் தென் கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 39, 45 இருக்கு. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகே, கொஞ்சம் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஹைட்டாக கூட எழுதிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ பாய்ஸ் சைடில் 49, கேர்ள்ஸ் சைடில் அண்ட் 39. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49க்கும் 45 தான் இந்த மிக்சர். ரெண்டு பாய்ஸ் சேர்ந்து கேர்ள்ஸும் சேர்ந்துருக்காங்க. ஸோ 49 பாய்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4. ஓகே, இந்த 45 அண்ட் 39 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6. ஸோ லெஃப்ட் சைடு உள்ளது கேர்ள்ஸ் சைடு, ரைட் சைடு உள்ளது பாய்ஸ் சைடு. இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:6 அப்படின்னு இருக்கு. ரேஷியோ 4:6 அப்படின்னு இருக்கு. அப்போ ரேஷியோ என்ன இருக்குன்னா 2:3 இருக்கு. ஸோ இது கேர்ள்ஸ் சைடு, இது பாய்ஸ் சைடு. சரியா? ஓகே, இப்போ கேட்ட கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ். இப்போ பாய்ஸ் ரேஷியோ நமக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ பாய்ஸ் ரேஷியோ, அப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3 அப்படின்னு இருக்கு. ஸோ பாய்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறதுனால 3/5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 5. 3/5 இன்ட்டு 250. ஸோ இது கட் பண்ணால் 50. பாய்ஸ் விச் இஸ் ஈக்குவல் என்ன இருக்கும்? 150. பாய்ஸோட வேல்யூ வந்து இங்கே 150ன்னு இருக்கு. பாய்ஸோட வேல்யூ வந்து 150 இஸ் த. சரி, ரிமைனிங் 100 வந்து கேர்ள்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ கேர்ள்ஸு கேட்கல, பட் இருந்தாலும் சொல்லிடலாம். 250ல் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 100 வந்து கேர்ள்ஸாக இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ இது மாதிரி டெய்லி ஒரு ஷார்ட்கட் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.